ஃபேர்னஸ் கிரீம்ஸ் பயன்படுத்துவதன் மூலமா பலருக்கு சிறுநீரக பாதிப்பு பிரச்சனைகள் ஏற்படுவதாக வெளியாகியுள்ள ஆய்வறிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கு. கருப்பா இருப்பது அசிங்கம்னும் ஃபேர்னஸ் கிரீம்களை பயன்படுத்தி வெள்ளையாக சருமத்தை மாத்தி அழகாகலாம்னு பொதுமக்களை மூளைச்சலவை செய்து பல நிறுவனங்கள் சிகப்பழகு கிரீம்களை விற்பனை செய்றாங்க. பொதுமக்களும் எப்படியாவது வெள்ளையா மாறி அழகாகிட மாட்டோமாம்னு நம்பி நிறுவனங்கள் விரிக்கும் வலையில சிக்கி இந்த கிரீம்களை வாங்கி பயன்படுத்துறாங்க. இந்த நிலையில தான் ஆஸ்டர் MIMS மருத்துவமனையின் சில ஆய்வாளர்கள் மேற்கொண்ட ஆய்வின்படி கிட்னி இன்டர்நேஷனல் ஜேர்னல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள ஆய்வறிக்கையில சில ஃபேர்னஸ் கிரீம்களை பாதரசம் அபாயத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு அதிகமாக இருப்பதாகவும் இது சிறுநீரகத்துக்கு தீங்கு விளைவிக்க காரணமா அமைவதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் தெரிவிக்குது. இந்த ஆய்வுல 22 பேர் உட்படுத்தப்பட்டு 2 வருட சோதனை அடிப்படையில இந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஆய்வுகளின்படி பாதரசம் கலந்த சிகப்பழகு கிரீம்களை தொடர்ந்து பயன்படுத்துவது மெம்ப்ரானஸ் நெப்ரோபதிங்கிற நோய் தாக்குதல்ல மனிதர்களை சிக்க வைப்பதாகவும் இந்த நோய் சிறுநீரகத்தோட பில்டர்ஸ பாதிச்சு அதன் ரத்த சுத்திகரிப்பு திறனை பாதிப்படைய வைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதிர்ச்சி தரும் விதமா இந்த ஆய்வுல கலந்து கொண்ட 22 பேர்ல தோராயமா 68% பேருக்கு மெம்ப்ரானஸ் நெப்ரோபதி நோயின் அரிதான வடிவமான புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய NEL1 பாதிப்பு பாசிட்டிவ்னு வந்திருப்பதா ஆய்வு முடிவுகள் சொல்லுது. இந்த ஆய்வுல ஈடுபட்ட மருத்துவர்கள்ல ஒருவரான சஜீஷ் சிவதாஸ் இது தொடர்பா சொல்லும்போது மெம்ப்ரானஸ் நெப்ரோபதி பிரச்சனையை ஏற்படுத்தும் முக்கிய காரணமா இந்த கிரீம்கள் இருக்கு. இவையெல்லாம் முறைப்படுத்தப்படாத சந்தைகள்ல உடனடி சிகப்பழகு ஏற்படுத்துங்கிற விளம்பரங்களோட சுலபமா வாடிக்கையாளர்களுக்கு விற்கப்படுது. பாதிக்கப்பட்டவங்க இத பத்தி சொல்லும்போது இத பயன்படுத்துறது நிறுத்தினா முகம் கருப்பா மாற தொடங்குவதாகவும் இதனாலேயே விட முடியாம தொடர்ந்து இந்த கிரீம்களை பயன்படுத்துறதாகவும் வேதனையோட என்கிட்ட சொல்றாங்கன்னு அதிர்ச்சி தகவல்கள் தெரிவிச்சிருக்காரு. ஆய்வின் முடிவுல குறிப்பிட்ட சில ஃபேர்னஸ் கிரீம்கள்ல பாதரச கலப்பு இருப்பதா தாங்கள் முன்மொழிவதாகவும் இது பொது சுகாதார அபாயத்தை ஏற்படுத்துவதால இது தொடர்பான விழிப்புணர்வை பரப்பி இந்த அச்சுறுத்தலை தடுக்க சுகாதார அதிகாரிகளை எச்சரிக்க வேண்டியது அவசியம்னும் குறிப்பிடப்பட்டிருக்கு. சிகப்பழகு ஆசையில இப்படி முறைப்படுத்தப்படாத ஃபேர்னஸ் கிரீம்களை பயன்படுத்தி சிறுநீரகம் உள்ளிட்ட உடல்நல பிரச்சனைகளை பொதுமக்கள் விலைக்கு வாங்கிக்க வேண்டாம்னு மருத்துவர்கள் கடுமையா எச்சரிக்கிறாங்க.